guys, welcome to JNA Gaming video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இந்தியன் பைக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல புதுசா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்கன்னு எனக்கு இதுவா வச்சு, அதனால தான் ஏலியன் அப்டேட் அது உள்ள போயிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த இது அது என்ன வீடியோனா ஒரு ஸ்கூல் பாய் எஸ்கேப்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேமை நீங்கள் மறக்காமல் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. ஏங்க கன்னு பாருங்களேன். இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது ஏங்க பாருங்களேன், இது அந்த ஒரு படத்தில் கூட வருமே, அந்த கைதி படத்தில் அவன் குடுவான்ல ஹீரோ, அந்த 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 கன்னுங்க. அப்பா கன்னு பேர் தான் திடீர்னு வாயில வரல. மிஷின் கன் இந்த கன்னு பேர். இருங்க, நம்ம கொஞ்சம் ஓடிட்டு இருக்கலாம். யாருன்னா வந்தாங்கன்னா அங்கே பாருங்க, அங்கே வராங்கங்க ஏலியன் மண்டைகள். அவங்க கிட்ட போய் சொல்லலாம். AK-47 எடுத்துவாங்க. இது நம்ம AK-47 எடுத்தாச்சு. அவ்வளோதான் பாருங்க ஹெட்ஷாட்லேயே வைக்கிறேன். ஹெட்ஷாட்ல ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. என்ன ப்ரோ எவ்வளோ ஸ்லோ மோஷனில் போய்க்கிறீங்க? ஐயோ அதாங்க ப்ரோ, அவ்வளோதான். கிட்ட வந்துடாதீங்க, கிட்ட வரக்கூடாது ஹெட்ஷாட். ஐயோ வராங்க ஐயோ வராங்க கடிக்கிறாங்க. வர நீ ஓடுறா எங்க பார்த்தாலும் வராங்கங்க. நம்ம இப்போதைக்கு பின்னாடி ஓடிப்போம். ஏங்க அங்கே ஒருத்தன் குட்டி மேன் வரான். 2 பேரும் வரானுங்க. இருங்க, நம்ம இப்படிதான் போயிடுவோம். இப்படி போயிட்டு என்ன பண்ணலான்னா, கன்று நம்மளுக்கு தரமான கன்று எடுத்துக்கலாம். தரமான சுத்தமான செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ நம்மள எல்லாரும் அடக்க பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, போட்டாங்க வேஸ்டட். இன்னொரு மேட்ச் நம்ம போடலாம். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எல்லாம் அடிக்கணும். நம்ம தோத்துட்டு வந்திருக்கோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு தோத்தாதான் ஒரு இது வெற்றிக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. நம்ம யூடியூபர் கூட வந்திருக்காங்க. அவர் ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். நிதிஷ், உங்களோட அறிவிப்பை சொல்லுங்கள். ஹலோ காய்ஸ், என் பேர் தான் நிதிஷ். நான் இந்த கேம் நான் ரொம்ப நாளாக விளாடுவேன், ரொம்ப வருஷமாக விளாட்றேன். இதில் நான் ப்ரோ பிளேயருன்னு இப்போ நிரூபிக்க போகிறேன். இது செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டுங்க. பாருங்க, ஒரு கிலோ ஆகல. இதான் இவர் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல உருட்டு. சுத்தமான உருட்டு. ஆனால் இவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டு. அவ்வளோ தூரம் குட்டிங்கன்னா எப்படி ப்ரோ போவோம்? உங்கள் பின்னாடி 2 பேர் குத்திட்டு இருக்காங்க. ஒரு கூட்டமே உங்கள் பின்னாடி வருது. வாவ். ஸோ ஆக்சுவலி இந்த கேமில் ஃபஸ்ட்டு இந்த கன்னுலாம் ஸ்டார்டிங்லேயே தரமாட்டாங்க. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் தான் இந்த ராக்கெட் லான்ச்சர்லாம் தருவாங்க. இப்போ புதுசாக எதுவும் மாற்றினானுங்க, அதுக்கு தான் இதை புது அப்டேட்டுன்னு சொல்கிறோம். இல்லைனா இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டுருக்கோம். இதை கண்டுபிடிச்ச கேம் அது யாருன்னு கண்டுபிடிச்சா அவர் போய் நான் ஃபஸ்ட் டைம் அவர் போய் கை கொடுங்கன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இவர் எப்படி பண்ணுறாரு தெரியுமா? ஒரு சாட் நம்பர் நம்ம போட்டால் தான் இதில் நம்ம இதெல்லாம் எடுக்கவே முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு போலீஸ் கால் வேணும்னா நம்ம கேஸ் மாட்டி தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் நம்ம கேஸ் இல்லாமல் எப்படி எடுக்கணும்னா அவர் சாட் நம்பர் கொடுப்பாரு, அதை வச்சு நம்ம எடுக்கணும். அப்படின்னா பேசிக்கலி கைஸ் ஜிடிஏ மாதிரி. ஆமாம், ஜிடிஏ மாதிரி. ஆனால் என்ன ஜிடிஏன்னா கிராஃபிக்ஸ் நிறைய இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை. இது கிராஃபிக்ஸ் கம்மியான கேம் தான். பக்கத்தில் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அவ்வளோதான், சுற்றுவாங்க கைஸ். நான் சாக மாட்டேன், ஓடு. ஐயோயோ மாட்டிக்கிட்டாருங்க. அவ்வளோதான், வேஸ்ட்டாக. 2 பேருமே தோல்வியில் முடிச்சிருக்கோம். தோத்துட்டோம். இந்த எலும்பு கூட மேலே பாருங்களேன், 2 எலும்பு கூட. இப்போ நம்ம இன்னொரு போடலாம்.
இந்த வாட்டி நான் உள்ளே போகிறேன். தோங்க அவனோட பழைய வீடு, அவனோட பழைய பைக்கு, அவனோட பழைய ஊர் தான். ஆல்சோ கைஸ் GTA 6 திருப்பி டிலே பண்ணி விட்டானுங்க. இந்த ராக் ஸ்டார் கேமிங்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. திரும்பியும் அடுத்த வருஷத்துக்கு மாற்றி விட்டானுங்க GTA 6. GTA 5 வந்து 2013 விட்டது கைஸ். 13 வருஷம் ஆச்சு. இன்னுமே அவங்க இப்போ தான் ரிலீஸாக பண்ணுறானுங்க. இவங்க என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இல்லை ப்ரோ, ரிலீஸ் இன்னும் பண்ணல. அடுத்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுறேன் டிலே பண்ணி விட்டுருக்கானுங்க. இந்த வருஷம் டிலேட் பண்ண வேண்டியது இது அடுத்த வருஷம் பண்ணுறாங்களாம். ஆமாம் கைஸ், இன்னைக்கு இந்த வருஷம் வந்து 26ன்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அடுத்த வருஷம் 26 டிலே பண்ணி விட்டாங்க கேமை. அதனால ராக் ஸ்டார் சீக்கிரம் போடுங்க கேம்லாம். ராக் ஸ்டார் ஃபேன்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இவரும் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவரோட ஐடி இப்போ இவரோட அவன் இவரோட யூடியூப் சேனல் பேர் என்னன்னா, இங்கே பாருங்க ஒரே அடியில் மற்ற பேரும் மாட்டேங்க. ஒரே அடியிலங்க, ஒரே அடி தான். இங்கே பாருங்க எல்லாரும் வரிசையாக படுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆல்சோ கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஓடணும் ப்ரோ. ஓடு ப்ரோ. இந்த வாட்டி ஓடிடணும் ப்ரோ. இந்த கன்று தூக்க முடியல ப்ரோ என்னால், அவ்வளோ வெயிட் ஆகுது. ஆல்சோ கைஸ் இந்த கேம் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D இந்த பேர். அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்கிறது உங்களுக்கு தெரியல. என்னங்க அங்கேருந்து ஓடி வராங்க. ஐயோ படுத்தவங்க நாங்கள் திருப்பி அவ்வளோதாங்க. நானே எனக்கு கொஞ்சம் சாவடிச்சுக்குவேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. எல்லாரையும் ஒரே அடியாக நான் படுக்க வச்சிட்டேன். ஆனால் நான் தான் இந்த மேட்சோட வின்னர். இப்போ நிதிஷ்குமார் விளாட்றாங்க. அதுதான் கைஸ், இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஏற்ற தெரிலனா நான் பயோவில் கொடுக்குறேன் லிங்க்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கைஸ். இந்த கேம் செம்ம கேமு, செக் பண்ணுங்கள். நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் நிறுத்த முடியாது. ஆல்சோ கைஸ் இது ஆஃப்லைன் கேமு. நெட்டு கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஆஃப்லைன் தான். பாருங்க சுட தெரியாமல் சுடுறாருங்க. ஆனால் எல்லோரும் மட்டும் ஆகிட்டாங்க. அசிங்கப்படுத்தக்கூடாது பாருங்க. இருங்களேன், அவங்களோட இது பாருங்களேன், ஃபாலோவை க்ரீனு எல்லோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்போ இது ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு. இவங்களோட இது பாருங்களேன், அப்படியே இந்தியன் ஃப்ளாகோட இது மாதிரியே இல்லை. ஆமாம் ப்ரோ, ப்ளூ மட்டும் இருந்திருந்தால் ஃபுல் இந்தியன் ஃப்ளாக் வந்துட்டுருவோம். ப்ளூ கிடையவே கிடையாது. அசோக் சக்ரா அவருங்க ஒருத்தர் ஏலியன் மேலே பறந்துட்டு இருக்காரு ஸ்பேஸுக்கு திருப்பியும். இருங்காய்ஸ், இவனை வந்து நான் வந்து 47 ஹெட் ஷாட் அடிக்க போகிறேன். வாவ், டக்குன்னு பண்ணுறாரு. இருங்க பாய் உங்களை அடிக்க போகிறேன் பாய். ப்ரோ தப்பான இது பண்ணு ப்ரோ. ஸ்னைப்பர் வச்சு ஒருத்தனை போடு ப்ரோ. ஸ்னைப்பர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டைம் தான். ஸ்னைப்பர் கொஞ்சம் வேஸ்ட்டு ப்ரோ இதில். ஏன்னா ஒரே ஒரு ஆளை தான் போடும். ஆனால் இவனுக்கு நிறைய பேர் வருவானுங்க பாருங்க. ஒரு ஆள் தான் போட்டுறானு. அதனால கொஞ்சம் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரோ டிப் வந்து நீங்கள் வந்து மெயினாக ராக்கெட் லான்ச்சரு, மிஷின் கன் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கேமு, பெஸ்ட்டு கன்னு. சாரி கைஸ், ஒரே போட்டேன் ஒரே அடியில் கைஸ். ஆனால் நான் இதோட ஒரு லைன் ஃபுல்லாகவே அடித்தேன். ஸோ கைஸ் 4 சைட்லேருந்து வராங்க, தோற்று போட்டாங்க. அவ்வளோதான், இந்த கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. இவர் மட்டும் இப்போ வேஸ்டட் ஆகிட்டார்னா நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, ரெட் ஹெல்த் வந்துச்சுங்க. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே இறந்துட்டாரு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. Nova dusza, nema tonca, ne zore, sveće gore. Moje more